ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய வாழ்த்துக்களாலும் உங்களுடைய கூட்டு முயற்சியினாலும் இவைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே அநேக பிரார்த்தனைகள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அந்த பிரார்த்தனைகளை அதாவது நிறைய பெற்றோர்களும் நிறைய குழந்தைகளும் கூட மாறி மாறி பிரார்த்தனைகளை என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அதாவது வருகிற 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. இது உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து மக்களாலும் பெருவாரியாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக இளைஞர்களும் யுவதிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே போல பெற்றோர்கள் அதற்காக மடியிலே நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வருத்தமான செய்தியையும் நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், நிறைய யுவதிகளும் இளைஞர்களும் எனக்கு பிரார்த்தனைகளை செய்து, அப்பா, எங்க அப்பா என்னை தடுக்கிறார், நான் விரும்புகிற மகனை மணமகளை தேர்ந்தெடுப்பதற்கு என்னை தடுக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. பாபாவுடைய பிள்ளைகளுக்கு மதமும் ஜாதியும் தேவையில்லை என்பது ஒரு முடிவான கருத்து. அப்படி இருந்தால்தான் சமதர்ம சமுதாயம் அமையும் என்பதும் ஒரு நல்ல கருத்து. ஆனாலும் கூட ஒழுக்கமான பிள்ளைகள் இணைய வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினாலே நான் முதலில் இருந்து உனக்கு அனைத்தையும் செய்திருக்கிறேன். என் பிள்ளையான உனக்கு அனைத்தையும் நான் செய்திருக்கிறேனே. நான் உனக்கு தேவையான அனைத்தையும், உனக்கு உணவு, உடை, இருப்பிடம், உனக்கு கல்வியினுடைய கட்டணங்கள் அனைத்தையும் கொடுத்து, பாசத்தையும் கொடுத்து, நேசத்தையும் கொடுத்து, பண்பையும் கொடுத்து, அனைத்தையும் கொடுத்து எதிர்பார்ப்போடு நான் இருக்கிறேன். உனக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. உனக்காகத்தான் என்னுடைய உயிரும் உடலும் ஆன்மா, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நான் செலவழித்திருக்கிறேன். என்னுடைய ஆசையும் என்னுடைய நேசமும் என்னுடைய எதிர்காலமே நீதானப்பா என்று அவர்கள் வருந்துகின்ற பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அனைத்தையும் செய்த எனக்கு உனக்கு இதை செய்து வைக்க மாட்டேனா? அதுவரை நீ பொறுத்துக் கொள்ளக்கூடாதா? குறைந்தபட்சம் அதை எனக்கு சொல்லி இருக்க கூடாதா? திடீரென்று எனக்கு இப்படி என்னுடைய மண்டையிலே கல்லை தூக்கி போடுகிறாயே, திடீரென்று எனக்கு இப்படி சொல்லுகிறாயே, திடீரென்று காணாமல் போய்விட்டார் என்று சொல்லுகிறார். என்னுடைய மகனை காணவில்லை, என்னுடைய மகளை காணவில்லை என்கின்ற பொழுது நமக்கே வயிறு பற்றி இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்று உனக்கு தேர்ந்தெடுக்க தெரிந்து விட்டது. உனக்கு அனைத்தும் புரிந்து விட்டது. உனக்கு வயது வந்து விட்டது. உனக்கு அனுபவம் வந்து விட்டது. உனக்கு தகுதி வந்து விட்டது என்று சொன்னால் பெற்றோர்கள் உனக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் நண்பர்களாக இருப்பதில்லை. அதுதான் இங்கே இடிக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நண்பர்களாக பாவித்திருக்க வேண்டும். அதுவே ஆமாம்பா, நான் அப்படித்தான் இருந்தேன், இருந்தாலும் கூட என்னாலே அவன் கெட்டு விட்டான், நானே அவனுக்கு செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள். அதே போல நான் அவனை கட்டுப்படுத்தி என்னிடத்திலே இருந்து அவன் பிரிந்து எனக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இல்லாமல் போய்விட்டது, ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாமல் போய்விட்டது, ஒரு சுமூகமான உறவே இல்லாமல் போய்விட்டது. அதுவே என்னை வெறுப்பதற்கு காரணமாகிவிட்டது. அதனால் அவனிடத்திலே நிறைய என்னிடத்திலே அவன் மறைத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளையும் நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களையும் குறை சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறது. காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட எந்த காலமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும் கூட பெற்றோர்களும் பிள்ளைகளும் நண்பர்களாக இருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயங்களாக மாற்றி ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்ல நிமிடமாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு தேவை நட்புறவு என்கின்ற ஒரு நல்ல ஒருமை என்கின்ற
ஒரு நல்ல விஷயமும் நம்பிக்கை என்கின்ற ஒரு நல்ல விஷயமும் பாபா கொடுத்திருக்கிறார். எப்படி வண்டி ஓட்டும் போது நமக்கு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நாம் யார் பேரும் இடிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வண்டியை வாகனத்தை நாம் செலுத்துகிறோம், அதே போலத்தான் வாழ்க்கையிலும் நாம் செலுத்த வேண்டும். இந்த இரண்டும் இருந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பொறுமையை கடைபிடித்து நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறானா, நல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாளா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டும். பொருளாதாரத்திலே ஏற்றத்தாழ்வு, ஜாதி மதத்திலே ஏற்றத்தாழ்வு, அழகிலே ஏற்றத்தாழ்வு, கல்வியிலே ஏற்றத்தாழ்வு, இப்படி வாழ்க்கை தரத்திலே ஏற்றத்தாழ்வு, இப்படியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பொருளாதாரம் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் ஓரளவுக்கு பணக்காரர்கள் ஏழையையும் ஏழைகள் பணக்காரர்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் கூட பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிற பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தகுதிக்கு ஏற்றால் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புவது குற்றமா? இதையும் பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். பாபாவுடைய பிள்ளைகளுக்கு சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும் என்பது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் கூட பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒழுங்காக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இது. அநேக பிள்ளைகள் என்னிடத்திலே அழுது கொண்டு சொல்லுகின்ற பொழுது எனக்கு மனம் தாங்கவே இல்லை, நானும் ஒரு பெற்றவராக இருக்கிறேன். அதுபோல நானும் கூட இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த பிள்ளைகளுடைய மனம் கொதிக்கின்ற பொழுது, அவைகள் விரும்புகிற ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கின்ற பொழுது அதுவும் நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஒரு தாய் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார்கள். அப்பா, என்னுடைய மகள் ஒரு இஸ்லாமிய மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார், அவருக்கு பிள்ளை இருக்கிறது, அந்த மகன் என்னை தாய் போல நடத்துகிறான், ஒரு குறையும் எனக்கு இல்லை என்று அவள் சொல்ல பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அதுபோல ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெங்களூரில் இருந்து அந்த அம்மா பேசினாங்க, இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அந்த அம்மா பேசினாங்க, எனக்கு என்னை மகன் போல நான் பாவிக்கிறேன், என்னை தாய் போல அவன் பாவிக்கிறான், அவன் இஸ்லாமியன், நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்குதான் பாபாவுடைய கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்குதான் சமதர்ம சமுதாயம் இருக்கிறது. அதுபோல கிறிஸ்தவ நண்பர்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அதாவது தாய் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், தந்தை இந்து மதத்தை சார்ந்தவர், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் தொடர்ச்சியாக நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து பாபாவை தரிசனம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அதுபோல அனைத்தும் அமையாதா? அமையக்கூடாது. அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் இருந்தே, ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே தான் விரும்புகிற அந்த மணமகனையோ மணமகளையோ சொல்லி ஆக வேண்டும். தன்னுடைய தகுதிக்கு, தன்னுடைய கல்விக்கு, தன்னுடைய அழகிற்கு, தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு, தன்னுடைய ஒழுக்கத்திற்கு, தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு இவர்கள் ஏற்றவாறு இருப்பார்களா என்பதை அனைவரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் குறைந்தால் போய்விடும். குறைவில்லாமல் வாழ்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக அனுபவசாலிகளாக இருப்பார்கள், துணையாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் மீது நம்பிக்கையையும் பெற்றோர்கள் வைக்க வேண்டும். தன்னை ஏமாற்ற மாட்டார்கள், தங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையை குழந்தைகள் பேரிலே பெற்றோர்கள் வைக்க வேண்டும். இப்படி இருந்தால் வருகிற இந்த 14ஆம் தேதி கண்டிப்பாக காதலர் தினமாக மட்டுமல்ல, பாபாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட தினமாக இது அமையும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக பாபாவை நாம் காதலிக்க வேண்டும், பாபாவை நாம் நேசிக்க வேண்டும். பாபாவை நேசித்தால் கண்டிப்பாக நமக்கு நல்ல மணமகனை, நல்ல மணமகளை, விரும்பிய மணமகளை, விரும்பிய மணமகனை கண்டிப்பாக அவர் கைபிடித்து கொடுப்பார்.
வழித்துணை பாபா உங்களுடைய வாழ்விலும் துணை இருப்பார். கண்டிப்பாக பெற்றோர்களுடைய வழியிலும் பெற்றோர்களுடைய அந்த எண்ணத்திலும் பிள்ளைகள் ஏமாற்ற மாட்டார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை பாபா நமக்கு தருவார். என்றென்றைக்கும் அவர் துணை இருப்பார். பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இந்த காதலர் தினத்தை கொண்டாடவே கூடாது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்முடைய கலாச்சாரத்திற்கு தேவையான ஒன்று, சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று. மதங்கள் கலக்க வேண்டும், ஜாதிகள் இல்லாமல் இருக்க வேண்டும், சமதர்ம சமுதாயம் உருவாக வேண்டும். இது பாபாவுடைய கோட்பாடு. கண்டிப்பாக இந்த கோட்பாடு மீறப்படாமல் பிள்ளைகளாலும் பெற்றோர்களால், அதாவது ஆணவ கொலை என்று சொல்லுகிறார், இதுவும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் தடமாறி போகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்யக்கூடாது. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எந்நேரமும் தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருந்தார்களே, அதற்கு லாக் வேற போட்டு விடுகிறார். தான் என்ன செய்கிறேன் என்பதை திருடுத்தனமாக அவர்கள் செய்வதை அதை லாக் செய்துவிட்டு தன்னுடைய மனதிற்கு பூட்டு போடுகிறார். தன்னுடைய மனது எங்கு செல்கிறது என்பதை பெற்றோர்கள் அறியாமல் இருப்பதற்கு அவர்கள் பூட்டு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, உன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல் அவர்களை ஏமாற்றுவது உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே பெற்றோர்களும் கூட தன்னுடைய பிள்ளைக்கு கட்டுப்பாடு என்று போட்டு கடைசி வரை அவர்களை ஒடுக்கி வைத்து அடக்கி வைத்து ஒரே ரூமிலே போட்டு, அதெல்லாம் கேள்விப்படுறேன், என்னை போட்டு பூட்டி விட்டார்களப்பா, அந்த அறையிலிருந்து நான் உனக்கு தொலைபேசியிலே நான் பேசுகிறேன், என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெளியிலே விடுவதில்லை, வேலைக்கு செல்ல விடுவதில்லை, யாரையும் பார்க்க விடுவதில்லை, யாரிடமும் பேச விடுவதில்லை, நான் யாருக்கெல்லாம் பேசியிருக்கிறோனோ, யாருக்கெல்லாம் என்னுடைய குறுஞ்செய்தியை அனுப்பி இருக்கிறோனோ அனைத்தையும் அவர்கள் மானிட்டர் செய்கிறார்கள். அனைத்தையும் அவர்கள் பார்த்து என்னை பேச விடுவதில்லை, பேசுவதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று பிள்ளைகள் சொல்லும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. அனைத்தையும் வெட்ட வெளியாக எடுத்து டேபிள் மேல போட்டு விடுங்கள். அப்புறம் எதற்கு பிரச்சனை? முதலில் இருந்தே இதை கண்காணியுங்கள், முதலில் இருந்தே இதை சொல்லிவிடுங்கள். அப்புறம் எதற்கு பிரச்சனை? ஆக நாம் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக அனைத்திலும் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும், இந்த பிரச்சனைக்கு நாம் முடிவு கட்ட முடியும் என்று சொல்லிக்கொண்டு, பாபாவுடைய பிள்ளைகள் பாபாவை நேசியுங்கள், பாபா இதற்கு வழி கொடுப்பார். இப்படியான பிரார்த்தனைகளை நாம் செய்து சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும். அதுபோல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு என்றென்றைக்கும் நீடிக்க வேண்டும். நாம் சொன்னது போல, அந்த பெங்களூர் தாய் சொன்னது போல, என்றென்றைக்கும் கடைசி வரை பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து வைத்துக் கொள்கிற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். உன்னை நானா பெற்றுக்கொள்ள செல்லேன், நானா உனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னேன், என்னை பெற்றுக்கொள்ள நான் தூண்டினேனா என்று ஒரு பிள்ளை கேட்கிறார். அப்படியா கேட்பது? அப்படியா நாம் பிள்ளைகளை வளர்ப்பது? இது சரியில்லை. அதனாலே இப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருங்கிணைந்து கூட்டு குடும்பம் எல்லாம் மறைந்து விட்டது. அதுபோல நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். இலங்கை தமிழர்கள் நிறைய எனக்கு தொடர்பு கொள்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை சரியில்லை என்று. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலிருந்து நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தமிழ் சொந்தங்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இடம்பெயர்ந்தார்களே, கொடுமையிலிருந்து அது நீங்க வேண்டும் என்று இடம்பெயர்ந்து கனடாவிற்கும் வேற்று நாட்டிற்கும் சென்று பிழைப்புக்காகவும் உயிர் பிழைப்புக்காகவும் சென்றார்களே, அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை, தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இப்படி சென்றவர்கள் உறவுக்காகவும் பாசத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஏங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எங்கேயோ ஒரு கொடி, அந்த கொடி ஒரு கம்பு
கிடைத்தது என்று தவழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்திலே தாயோ தந்தையோ பிழைப்புக்காக சென்ற பொழுது அந்த குழந்தையை பார்த்து கொள்ள ஆள் இல்லாமல் இருந்த பொழுது இயற்கையின் நியதிப்படி அவர்கள் ஏதோ ஒரு ஒரு அன்பு கிடைத்திருக்கிற இடத்திலே அவர்கள் அன்பு காட்டி விட்டார்கள். அதுபோல இருக்கிற சூழ்நிலையினாலே அநேக இலங்கை குடும்பங்கள், இலங்கை தமிழ் குடும்பங்கள் எனக்கு தொலைபேசியிலே பேசுகிறார்கள். அப்பொழுது எனக்கு மனம் வேதனைப்படுகிறது. கண்டிப்பாக உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல குழந்தைகளாக நல்லவர்களை தேர்ந்தெடுத்து என்றென்றைக்கும் நல்ல குடும்பமாக, நல்ல சமுதாயமாக, நல்ல தமிழ் சமுதாயமாக அமைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்படியான பிரார்த்தனைகளை என்றென்றைக்கும் நீங்களும் கூட இருந்து ஒன்றாக பிரார்த்தனை செய்து நல்ல சமுதாயம் அமையும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல பிள்ளைகள் அவர்களுக்கு பெறுவார்கள், நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே செய்கிற இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இது போன்ற பிரார்த்தனைகளை உங்களுடைய துணையோடு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கண்டிப்பாக இதற்கான உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, உங்களுடைய அபிப்பிராயம் தேவைப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு, இவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக திகழும், வெற்றிகரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு அமையும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.